ஸ்ரீமதே ராமானுஜாய மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடிய நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசி சடகோபன் என் நம்பிக்கு ஆட்பூக்க காதல் அடிமை பயனன்னே. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் மதுரையிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க. இப்ப ஒரு ஜாதகத்துல எளிமையான முறையில எப்படி சார் பலன் எடுக்கிறது, அதாவது பேசிக் விஷயத்த எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பதிவை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையிலும் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பதிவுனால நிறைய விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல உங்களுக்கு இந்த ராசி கட்டம் எப்படி உங்களுக்கு பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். முதல்ல இந்த ராசி கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிகள் இருக்கு சார். இந்த 12 ராசிகள்ல நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை ராசிகள், இரட்டைப்படை ராசிகள் அப்படின்ட்டு ஒரு பிரிவா பிரிச்சிருக்காங்க. இந்த ஒற்றைப்படை ராசிகள் அப்படிங்கிறது தான் 1, 3, 5, 7, 9, 11. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை ராசிகள். இரட்டைப்படை ராசிகள் அப்படிங்கிறது 2, 4, 6, 8, 10, 12. இது பூராமே இரட்டைப்படை ராசிகள். இந்த ஒற்றைப்படை ராசிகள்ல பொருள் சம்பந்தமான பொருள் பற்று, அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அதான் பொருள் பற்று அப்படின்னு சொல்றோம். இந்த பொருள் பற்று விஷயங்கள் அப்படிங்கிறது சற்று குறைவா தான் இருக்கும். அதே நேரத்துல இரட்டைப்படை ராசிகள்ல இந்த பொருள் பற்று சம்பந்தமான விஷயங்கள் அதிகமா இருக்கும். அதாவது ஒற்றைப்படையை விட இந்த இரட்டைப்படையில பொருள் பற்று சம்பந்தமான விஷயங்கள் அதிகமா இருக்கும். இப்ப ஒருவருக்கு முக்கியமான தேவை என்ன சார்? சார் நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், அது எனக்கு வளர்ச்சியை கொடுக்குமா? நான் ஒரு விஷயத்துல ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன், அது எனக்கு வளர்ச்சியை கொடுக்குமா? சார் நான் இந்த கம்பெனில இந்த வேலையில நான் ஜாயின் பண்ண போறேன், அப்ப அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு எனக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குமா? இதுதான் ஒரு சராசரியான ஒரு முக்கியமான கேள்வியா இப்ப நிறைய பேருக்கு இந்த டவுட் நிறைய இருக்கும் ஆக்சுவலா. அப்ப இந்த விஷயத்த நம்ம தெளிவா நம்ம பலன் எடுத்து சொன்னாலே, இந்த விஷயங்கள் இந்த ஜாதகத்துல ஒரு முக்கியமான கேள்வியே இதுதான் சார். மெயினான கேள்வியே இது பத்தி தான் இருக்கும். அப்ப இதுக்கு நமக்கு பலன் எடுக்க தெரிஞ்சாலே கிட்டத்தட்ட நம்ம பாதி கிணத்தை தாண்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப முதல்ல ஒரு ஜாதகத்துல ஒற்றைப்படை பாவங்கள், இந்த ராசி அப்படிங்கிறது நம்ம பாவங்களா இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஒற்றைப்படை பாவங்களினுடைய தாக்கம் நிறைய இருக்கா, இரட்டைப்படை பாவங்களினுடைய தாக்கம் நிறைய இருக்கா அப்படின்னு பார்த்தாலே போதும் சார் ஆக்சுவலா. அப்ப இப்ப நான் சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்கிறேங்க. உங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம் நான் காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இது ஒரு ஆணினுடைய ஜாதகம். இந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா இப்ப 30 வயசு நடப்பு போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஜாதகத்தை பாருங்க. இந்த 12 பாவங்களினுடைய கொடுப்பனையை நான் காமிச்சிட்டு இருக்கேன். அதாவது கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில சப்லாடு தியரியில நான் காமிச்சிட்டு இருக்கேன் சார். ஒரு கிரகம் அமர்ந்த இடம், சூரியன் 8ல இருக்காரு, சந்திரன் 9ல இருக்காரு. இந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம போறது கிடையாது. இது முழுக்க முழுக்க டிகிரியின் அடிப்படையில ஒரு கிரகம் எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமா வருது, நின்ற நட்சத்திரம் என்ன, உபநட்சத்திரம் என்ன, இதன் ரீதியா தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். அப்ப பாருங்க, இந்த நவ கிரகங்களினுடைய கொடுப்பனை எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. முதல்ல நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒற்றைப்படை பாவங்களுக்கு பொருள் பற்று குறைவா இருக்கும், இரட்டைப்படை பாவங்களுக்கு பொருள் பற்று அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப இவருடைய ஜாதகத்துல பாருங்க எத்தனை கிரகங்கள் இரட்டைப்படை தொடர்புல இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. முக்கியமா சனி, இந்த கிரகத்தை பாருங்க. சனி அப்படிங்கிற கிரகத்தை பாருங்க, முழுக்க முழுக்க இரட்டைப்படை தொடர்புல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாருங்க ராகு, முழுக்க முழுக்க இரட்டைப்படையினுடைய ஒரு தொடர்புல இருக்கு. அதுக்கு அடுத்து கேது, முழுக்க முழுக்க இரட்டைப்படை பாவங்களினுடைய ஒரு தொடர்புல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சூரியன், முழுக்க முழுக்க இரட்டைப்படை பாவங்களினுடைய ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப இவருக்கு அதிகப்படியான பொருளாதார கொடுப்பனைய கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னா சனி, ராகு, கேது, சூரியன். இந்த 4 கிரகங்கள் அப்படிங்கிறது இவருடைய ஜாதகத்துல முழுக்க முழுக்க பொருளாதார கொடுப்பனை நிறைய கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஜாதகத்துல சந்திரன் அப்படிங்கிற அந்த கிரகத்தை பாருங்க. 2, 5, 8ஆம் பாவத்தினுடைய தொடர்பு இருக்கு. இது ஒற்றைப்படையும் இரட்டைப்படையும் கலந்த ஒரு அமைப்பா இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த இடத்துல 5 மற்றும் 8ஆம் பாவங்கள் வர்றனால சந்திரனினுடைய கொடுப்பனை ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது
சந்திர புத்தி வரக்கூடிய நேரத்துல இவர் ஏதாவது பண விஷயமா ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபட்டார்னா நிச்சயமா அது அவருக்கு லாபகரமா அமையாது. அதுக்கடுத்து பாருங்க செவ்வாய். செவ்வாய் எப்படி இருக்கு? முழுக்க முழுக்க ஒற்றைப்படை பாவங்களினுடைய தொடர்புல இருக்கு. அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது இவருக்கு அந்த அளவுக்கு பொருள், அதாவது ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு சிறப்பில்லாத ஒரு கிரகம். அதுக்கடுத்து புதன் பாத்தீங்கன்னா 4, 7 இது நல்ல கிரகம் தான் புதன் இவர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குரு. குரு நேரடியாகவே 8ஆம் பாவத்தினுடைய ஒரு தொடர்புல இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது குரு மூலியமா இவருக்கு சிக்கல்கள் தான் வரும். சிக்கல்கள், அசிங்கம், அவமானம் தான் இவருக்கு குரு மூலியமா வரும். அதுக்கடுத்து சுக்கிரன் 2, 5ஆம் பாவத்துக்கு தொடர்புல இருக்கு. அப்ப சுக்கிரனும் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல சிறப்பில்லாத ஒரு கிரகம் பொருள் பற்று சம்பந்தமான விஷயத்துல. அப்ப இப்ப நடப்பு புத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு தசை போயிட்டு இருக்கு. ராகு புத்தி. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை. அப்ப அந்த செவ்வாய் தசை இவருக்கு எப்படி சார் இருந்திருக்கும்? செவ்வாய் பாருங்க ஒற்றைப்படை பாவங்களின் தொடர்புல இருக்கு. அப்ப செவ்வாய் தசையில பெரிய லெவல்ல இவர் சம்பாதிச்சிருக்க மாட்டார். அப்ப இந்த ராகு தசை எப்ப ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, 2025 9ஆம் மாசம் ராகு தசை ஆரம்பிச்சு. இந்த ராகு தசை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க இரட்டைப்படை பாவங்களினுடைய தொடர்புல இருக்கிறனால ராகு தசை வந்தோடனே ஜாதகர் நல்லா சம்பாதிக்கிறார். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், தன்னுடைய பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துல நிறைய இன்வெஸ்ட் பண்றாரு, நல்லா சம்பாதிக்கவும் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்ப எப்பெல்லாம் இந்த இரட்டைப்படை பாவங்களினுடைய கிரகங்களினுடைய தசாபுத்தி வருதோ அப்பெல்லாம் ஜாதகர் நல்லா சம்பாதிப்பாரு அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயம் அப்படிங்கிறது கணிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது சார். இப்ப நான் சொன்ன இந்த ஒரு விதி தான். இப்ப கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில நிறைய விதிகள் வந்திருக்கு. இப்ப நான் சொன்ன விதி அப்படிங்கிறது ஒரு விதி தான். இந்த ஒரு விதியை மட்டும் வச்சு இந்த பலன் அப்படிங்கிறது நம்ம அழகா சொல்லிடலாம். கண்டிப்பா ஜாதகர் மறுக்க மாட்டாங்க. என்னன்னா அது அவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவம், நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவம் தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த கிரகம் இரட்டைப்படை பாவங்களினுடைய தொடர்புல இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தசாபுதியில நிச்சயமாக ஜாதகர் கையில பணம் இருக்கும், நல்லா சம்பாதிப்பார். எந்த கிரகம் ஒற்றைப்படை பாவங்களினுடைய தொடர்புல இருக்கோ அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி காலத்துல ஜாதகர் பணம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் போராடுவார் அப்படின்னு அர்த்தம். இதுதான் சார் ரூல்ஸ். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்க ஜாதகத்துல எளிமையா நீங்க பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகத்துல பாருங்க பிரச்சனை தரக்கூடிய கிரகம் எது? குரு பிரச்சனை தர்றார். ஏன்னா குரு பாத்தீங்கன்னா நேரடியாகவே 8ஆம் பாவத்தினுடைய தொடர்புல இருக்கார். அப்படின்னு பார்க்கும்போது குரு புத்தி அல்லது குரு தசை வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா ஜாதகருக்கு பிரச்சனை தான் வரும். அதாவது பண விஷயத்துல அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது அப்படின்னு அர்த்தம். இதை நீங்க அதாவது உங்களுடைய நண்பர்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரி ஜாதகம் கணிச்சு நான் சொன்ன இந்த விஷயத்த மட்டும் சொல்லி பாருங்க, நிச்சயமா அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றது, உங்க ஜாதகத்தையே நீங்க கணிச்சு இதன் மூலியமாக சார் இந்த திசை இந்த புத்தி இந்த கிரகம் இந்த பாவம் அதாவது இரட்டைப்படையா இயக்குது சார், அப்ப எனக்கு நான் நல்லா சம்பாதிச்சிருந்தேன், கொஞ்சம் சேவிங்ஸும் பண்ணேன் சார், வீடு கட்டினேன் அல்லது லேண்ட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க. சார் இந்த கிரகம் ஒற்றைப்படை தொடர்புல இருக்கு, அப்ப இந்த காலகட்டத்துல எனக்கு செலவு தான் நிறைய ஆச்சு சார், அந்த அளவுக்கு சேமிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்றதை விட நீங்களே சொல்லுவீங்க. இதுதான் சார் நம்மளுடைய முறையினுடைய ஒரு சிறப்பு. அப்ப இந்த விஷயத்த நீங்க இன்னும் ஆழமா கத்துக்கணும், இன்னும் துல்லியமா கத்துக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க. அதே நேரத்துல இந்த மெத்தட்ல நம்ம திருமண பொருத்தம் பார்த்தாலும் சரி, உங்களுடைய அதாவது தொழில் அமைப்பு, அப்ப சார் எந்த கிரகம் நல்லா இருக்கு அந்த திசையினுடைய அந்த புத்தியினுடைய காலகட்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சார் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இதை விட்டுட்டு சார் எனக்கு சூரியன் 10ஆம் இடத்துல இருக்காரு, குரு பார்வை இருக்கு அல்லது குருவே 10ஆம் இடத்துல இருக்கு, அதுக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கு, அதனால நான் ரியல் எஸ்டேட் பண்ண போறேன், ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ண போறேன், இந்த பாவ ரீதியா எந்த ஒரு விஷயமே பார்க்காம சும்மா கிரகத்துல அதுவும் அமர்ந்திருக்கா அந்த டிகிரியின் அடிப்படையில கூட இல்லாம இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் சார். சரிங்களா? அதனால தெளிவா முடிவெடுங்க. என்னன்னா ஒரு பணம் ஒரு என்னன்னா இப்ப நான் நிறைய பாக்குறேன் சார், எனக்கு பணம் லாக் ஆயிடுச்சு சார் அப்படின்னு தான் என்கிட்ட வர்றாங்க. அது செய்யறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட கம்மியா தான் வர்றாங்க. பிரச்சனை ஆன பிறகுதான் எந்த ஜோதிட முறை சிறந்த ஜோதிட முறை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து வர்றாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க. சார் எனக்கு குரு பயிற்சி நடக்குது சார், எனக்கு குரு பார்வை இருக்கு, நான் சிறப்பா வந்துருவேன், எனக்கு வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோசை சொல்லிடுறாருன்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு அவங்களே ரிஸ்க் எடுத்து நிறைய தப்புகளை செய்யறாங்க. இதெல்லாம் பண்ணாம நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு இப்ப நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் மட்டும் போதும் சார், உங்க ஜாதகத்தினுடைய விஷயத்த பலாபலனை அழகா நீங்களே சொல்லிடலாம்.
அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். மேலும் விவரங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க, தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.